வெல்கம் டு லிட்டில் டாக்ஸ் வித் கிரிஷ். இன்று நாம் பார்க்க போகும் சிறுகதை கற்பூரம் போல் இருங்கள். இது போல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. பக்தன் ஒருவன் கோவிலுக்கு சென்றான். அவனது கூடையில் ஆண்டவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக வாழைப்பழம், தேங்காய், கற்பூரம் ஆகியவை இருந்தது. தேங்காய் பேச ஆரம்பித்தது. நம் மூவரில் நானே கெட்டியானவன், பெரியவனும் கூட என்று. வாழைப்பழம் பேசத் தொடங்கியது. நம் மூவரில் நானே இளமையானவன், இனிமையானவன் என்று பெருமைப்பட்டு கொண்டது. ஆனால் கற்பூரம் எதுவும் பேசாமல் மௌனம் காத்தது. பக்தன் சன்னதியை அடைந்தான். தேங்காய் உடைக்கப்பட்டது, பழந்தோல் உரிக்கப்பட்டது. கற்பூரமோ தீபம் ஏற்றியதும் கரைந்து ஒன்றும் இல்லாமல் போனது. மனிதர்கள் ஆகிய நாம் இதிலிருந்து ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேங்காய் போல கர்வத்துடன் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடைக்கப்படுவோம். இனிமையாக இருந்தாலும் வாழைப்பழம் போல் தற்பெருமை பேசியிருந்தால் ஒரு நாள் கிழிக்கப்படுவோம். ஆனால் கற்பூரம் போல் அமைதியாக இருந்துவிட்டால் இருக்கும் வரை ஒளிவீசி இறுதியில் மீதமின்றி இறைவனோடு இரண்டரை கலந்து போவோம். Thank you for watching. Subscribe for more.